starts to record. See, G4. Okay. Now, if I want to stop the recording, just click. ये दिया वो दिया ओके भाई तुम कर लो नहीं रोज़ा इतनी गर्म नहीं है आप दे दो रख आप इसे रख अच्छा बात है பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து தோசை வந்துருச்சு ஓகே 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 யூ டூ அகெயின் ஓகே ஓகே Yeah, keep him. He want to record other dish. Other dish? No. That's it? Other dish ready. Ready. Already ready. So everything already recorded. Very fast. Ready. Ready. Oh, okay. Okay. Okay, thank you. இங்கே பாருங்க இப்படி தான் நமக்கு வந்து தோசை வந்து சுட சுட எடுத்து வந்து போட்டாங்க. இப்போது பார்த்துக்கிங்க சட்னி, தேங்காய் சட்னி இருக்குது, தக்காளி சட்னி இருக்குது, சாம்பார் இருக்குது. வந்து ருச்சி மேய வேண்டது தான். போவோமா, ஆரம்பிக்கலாங்களா? கீ ரோஸ்ட்டு பாருங்கள். ஆகா பார்த்திங்க சூப்பர்ண்ணா, நல்லாயிருக்கும். தேங்காய் சட்னி தண்ணியாக தான் இல்லைங்க, கரெக்டாக இருக்குது. உப்பு காரம் எல்லாமே கரெக்டாக இருக்குது. இப்போ வந்து தக்காளி சட்னி நெக்ஸ்ட்டு. பத்தைய கலப்பு தக்காளி சட்னி வேறு லெவலில். மசால் தோசை இங்கே பாருங்க, மசாலா இருக்குது உள்ள. ஆகா, ஓ தேங்க்யூ. இட்லி வந்துச்சு. தேங்க்யூ. இங்கே பாருங்க இட்லி அதே 3 வகை. ஃபஸ்ட்டு நம்ம இதை சாப்பிட்ணும். இதை சாப்பிட்டா தான் கிடைக்கணும். ஓகே. சாம்பாரும் சும்மா தரமாக இருக்குதுங்க. பாருங்க எல்லாமே பர்ஃபெக்டாக பண்ணியிருக்காங்க. சூப்பரில் டோட்டலி என்ஜாய் இந்த ஃபுட்டு. வாழை இலையில் வச்சு தராங்க. கேசரி வந்துச்சு பாருங்கள், கேசரி. வா, கேசரி ரெடி. ஆகா பாருங்க, கரெக்டாக ஒட்டாத அளவுக்கு கரெக்டாக இருக்குது. இங்கே பாருங்கள் சூப்பராக. பர்ஃபெக்ட் டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. அந்த பச்சை கருப்பூரம்லாம் போட்டால் அந்த எப்படி இருக்குமோ அதே இது. இதில் வந்து பைனாப்பிள் ஃப்ளேவரும் லைட்டாக தெரியுது எனக்கு. இது பாருங்க, முந்திரி கூட இருக்குது. சூப்பர். மொத்தம் இட்லியை போடுவோமா? பாருங்கள், கல் மாதிரிலாம் இல்லைங்க, போல இட்லி. பார்த்தீங்கன்னா பார்த்து வருஷ கணக்கில் ஆகுது இதெல்லாம் கண்ணில் பார்த்து. இட்லியெல்லாம் தோசையாவது நம்ம சாப்பிட்ருக்கோம், இட்லி சாப்பிடல. தைவான் போனது வந்து எனக்கு தெரிஞ்சு ஏர்போர்ட்டில் சாப்பிட்டது கடைசியாக. பாருங்க கார சட்னி. ஆகா, அடிக்குமா? ஆகா, சூப்பர். சரி, தேங்காய் சட்னி வருங்களா? சாம்பார் ஒரு பைட்டை. அது
சாம்பார் வந்து தொட்டால் ஒட்டுது பாருங்க கரெக்டாக. தண்ணி மாதிரி இல்லைங்க, கரெக்டாக இருக்குங்க. ரீசனபிள் ப்ரைஸு. ஃபாரினில் கடை நடத்துறது வந்து சாதாரண விஷயம் கிடையாது. பண்ணுறவங்களுக்கு தான் எவ்வளோ கஷ்டம் இருக்குன்னு தெரியும். ஒர்க்கர் வந்து பிடிக்கிறதுலேருந்து இன்க்ரீடியன்ஸ் பிடிக்கிறதுலேருந்து எல்லாத்துலேயுமே நிறைய காம்ப்ளிகேஷன் இருக்கும். அதெல்லாம் தாங்குகிற அளவுக்கு சக்தி இருந்தால் தான் நடத்த முடியும் ரெஸ்டாரண்ட்லாம். யார் வேணாலும் ஈஸியாக கமெண்ட் பண்ணிடுறான் ஃபுட்டை பற்றி. நான் இப்போ சொல்லுவேன் சுமாராக தான் இருக்குதுன்னு. ஆனால் நிஜமாலுமே இது சுமாரெலாம் சொல்ல முடியாதுங்க. புளிப்பு அந்த புளிச்ச தன்மை எதுவுமே இல்லை இந்த மாவில். பர்ஃபெக்டாக இருக்குது. ஃப்ளேவரும் பர்ஃபெக்ட் 80% மேட்ச் ஆகுது நம்ம உள்ள ஃப்ளேவர். அப்படியே சூப்பராக இருக்குது. இன்னும் நம்ம வடைக்கு வெயிட்டிங் அடுத்து 3 வேலையும் இங்கேயே சாப்பிட்லாம் போலையே இங்கே இருந்தால். ஆனால் நம்ம அடுத்து வந்து வேறு இடத்துக்கு போக போகிறோம். அதனால் திருப்பி இந்த இடத்துக்கு வர்றது வந்து கொஞ்சம் கஷ்டம். அதனால் முடிஞ்ச அளவு இன்றைக்கே எல்லாத்தையும் கட்டிட வேண்டியது தான் ஒரு கட்டு. மசாலா சூப்பருங்க. சரி வெயிட் பண்ணணுமா? அடுத்து ரிவ்யூக்காக வெயிட் பண்ணலாம். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, வந்துடும். பாருங்க வந்துடுச்சு. மசால் வடை வாங்கியான்ட்டுருங்களா? வந்துடுச்சு பாருங்கள். நல்லா ஒரு கை அளவு இருக்குங்க பாருங்கள். கரெக்டாக சைஸ் ரொம்ப சின்னதெல்லாம் சொல்ல மாட்டேன், கரெக்டான சைஸ் தான், ஆவரேஜ் சைஸு. இப்போ வந்து நல்லா சுட சுட பொரிச்சு எடுத்து வந்துருக்காங்க. பாருங்கள் உடச்சதுக்கப்புறம் இல்லை சூப்பராக பருப்பு வடை. கீரை வடை சாப்பிடணும் போல இருக்குது இதை பார்த்த உடனே. கீரை வடைக்கு நான் எங்கே போகிறது, இது கிடைக்கிறதே பெரிய விஷயம். பாருங்க இப்போ அடிச்சிட்டா ஃபஸ்ட்டு பைட்டா அதான் சூப்பராக. அடுத்து தேங்காய். அருமையாக இருக்குது. இது பாருங்க மசால் வடை இல்லை, இது மெது வடை. எண்ணெயே ஓரளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கூட. இது பாருங்க சுட சுட இருக்குங்க. தொடவே இதுவாக இருக்குது. நல்லா முறுமுறுன்னு இருக்குங்க. உடைக்கும் போது சத்தம் கேட்டுச்சா? நல்லா சுட சுட மொறுன்னு மெது வடை, ஓட்டை வடை. பர்ஃபெக்டாக இருக்குங்க. சாம்பார் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கேன். ஓகே சூப்பர். இங்கே பாருங்க தாய்லாந்து இந்தியன் ரெஸ்டாரண்ட்டு, சவுத் இந்தியன் ரெஸ்டாரண்ட்டு அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. எல்லாத்தையும் சாப்பிட்டு முடிச்சாச்சு. பில்லு பாருங்கள் நல்லா சர்வ் பண்ணார். பவன்குமார்ன்றதுங்க யூபி பையனும். இங்கிலீஷ் நல்லா பேசினாங்கிறது தமிழ் தெரில தான் கொஞ்சம் புரிஞ்சுக்கிறேன். பட் இருந்தாலும் ஓகே சூப்பர் ப்ரைஸுங்க. பாருங்கள் டோட்டலாக நமக்கு ஆனது வந்து 440. இதுதான் நம்ம ரேட் ஓட்டு போடுறது. நிறைய மக்கள் வந்துட்டாங்க நமக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா. இப்போ ரெஸ்டாரண்ட்டு கிட்டத்தட்ட ஃபுல்லாகிடுச்சு. ஓகே சரி பே பண்ணிட்டு கிளம்புமா? சிவம் ரெஸ்டாரண்ட்டு, சிவம் பிரான்ச். நீங்கள் வரீங்கன்னா தாராளமாக இந்த வரைக்கும் ட்ரை பண்ணலாம். நான் சொல்கிறேன் நீங்கள் கண்டிப்பாக திருப்தி அடைவீங்க. இந்தியன் ஃபுட்டை மிஸ் பண்ணிட்டோம்னா சரி இதை முடிச்சுப்போங்க. நான் வெளில போய்ட்டு நான் உங்களுக்கு ஒரு காட்டுறேன் ரெஸ்டாரண்ட் எப்படி இருக்குது வெளில அப்படி பார்க்குறதுக்கு. ரெஸ்டாரண்ட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இந்த பாருங்கள் கலரு ஃபுல்லாக மஞ்சள் கலருங்க. சிஎஸ்கே பாராளான்னு தெரியல பாருங்க. பார்த்தீங்களா இங்கே தான் இருக்கும். ஸோ
சுகம் ஃபுட்ஸ் கார்பரேஷன் லிமிடெட் அப்படின்னு போட்டிருக்கா. டேஸ்ட் ஆஃப் ஹாப்பினஸ் சுகம், உண்மையாலுமே டேஸ்ட் சூப்பர், நல்லா இருந்துச்சு. மஸ்ட்டு ட்ரை தான். நீங்கள் நம்ம இந்தியன் ஃபுட், அதாவது நம்ம தமிழ் ஃபுட்டை மிஸ் பண்ணுறீங்கன்னா தாராளமாக இந்த இடத்துக்கு நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். நான் ஆல்ரெடி அத்தன்டிக்கான நம்ம ஊர் ஃப்ளேவர், அதாவது இது இட்லி, மசால் தோசை, அதுக்கப்புறம் இது மசால் வடை, மெது வடை எல்லாத்தையும் சாப்பிட்டு பார்த்து கேசரி கூட சாப்பிட்டேன். சூப்பராக இருக்குது, ஒன்றுமே குறை சொல்ல முடியாது, எல்லாமே பர்ஃபெக்ட்டு, சூப்பராக இருக்குங்க. இந்த லொக்கேஷனே பாருங்கள், நம்ம ஊரில் இருக்க மாதிரி தான் இருக்குது இல்லை. ஆனால் அங்கே மட்டும் ஒரு பெரிய பில்டிங் இருக்குது. இதெல்லாம் நார்மலாக நம்ம ஊரில் எப்படி இருக்கணும் அதே மாதிரி தான் இருக்குது செட்டப்பு இல்லை. சரிங்க, இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கோம் நான் நம்புகிறேன். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அப்படி போவோம். அடுத்து நம்ம எங்கே போக போகிறோன்னா அடுத்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நான் ரிவீல் பண்ண விரும்பல, ஓகேங்களா? நிறைய இருக்குது, வாங்க போவோம்.